உங்களுக்கு படிப்பிக்கிறதே விளங்குது இல்ல, உங்களுக்கு படிப்பிக்கிறதே விளங்கினால பிள்ளைகள் ஞாபகம் நினைக்கிறது இல்ல, உங்களுக்கு படிக்கிறதுக்கு விருப்பம் இல்ல. இந்த ஜெனரேஷனுக்குள்ள பொதுவான பிரச்சனை பிள்ளைகள். நல்ல நினைக்கிறீங்க, அதிகமான பாய்ஸ், அதாவது பிள்ளைகள் ஒரு படிக்கிற பாய்ஸ் ஒரு 100 பிள்ளை எடுத்தா 10 பாய்ஸ் கூட பிள்ளைகள் படிக்கிற ஆசை இல்லை. அதுலயும் பிள்ளைகள் அதிகமான பாய்ஸ் பிள்ளைகள் ஒரு போயிட நடவடிக்கை எடுத்த பிள்ளைகள் அவன் கட்டாயம் பிள்ளைகள் ஏதோ ஒன்றுக்கு அடிமையாக இருப்பான். நாங்களும் பாக்குறது படிப்புக்கு அடிமையாக வாடான்னு பார்த்தா இல்ல, படிப்புல இருந்து தூரம். அவன் அடிமையாகிறது பிள்ளைகள் ஒன்று ட்ரக்ஸுக்கு அடிமையான பிள்ளைகள் இருக்குது. ட்ரக்ஸ்ல பிள்ளைகள் எத்தனையோ வகையானது இருக்குது. கவலை என்று சொன்ன பிள்ளைகள் யூனிவர்சிட்டியில கேர்ள்ஸும் ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்களா பிள்ளைகள். இதுல இருந்து முதலாவது வெளியவா. ரெண்டாவது கவனிங்க, முழு பெருமை ஆம்பளை பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் எந்த ஒரு வேற்றுமையும் இல்லாம அடுத்தது அடிமையாக இருக்கிற பிள்ளைகள் போனுக்கு. பிள்ளைகள் நீங்க போனுக்கு எடிக்ட் ஆகிறீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் உங்களுக்கு படிக்கிற எந்த ஒரு மனநிலையும் வராது, படிக்கிற ஒன்றும் ஞாபகத்தை இருக்காது. உங்களுக்கு பிரச்சனை அதுதான். போன கிழமை சொல்லி தந்த பாடத்தை இன்றைக்கு திருப்பி என்ன படிச்சோம்னு கேட்ட பிள்ளைகள் உங்களுக்கு தெரியாது, எந்த ரூட்ல போகணும்னு தெரியாது. அந்த அளவுக்கு பிள்ளைகள் நீங்க மைண்ட் அவுட் ஆகிற ஒரு நிலையா தெரியுறீங்க. எந்த ஒரு நோக்கமும் இல்லை, எந்த ஒரு தேவையும் இல்லை. பேரண்ட்ஸ் பாவம் உங்களை நம்பி செலவழிக்கிறாங்க. ஆனா நீங்க பிள்ளைகள் போனுக்கு எடிக்ட் ஆகி தலையில எதுவுமே தெரியாத நிலையில தெரியுங்க. கவலை என்ன தெரியுமா பிள்ளைகள், உங்களுடைய இருக்கிற ஒரு போய் இன்னொரு 4-5 வருஷத்துல பிள்ளைகள் முன்னுக்கு போனாண்டா எங்களுக்கு பார்த்திருக்கலாம் பொறாம வருது பிள்ளைகள். அது நாங்க விட்ட வீக் பாயிண்ட். அவனோட பொறாமப்பட்டு வேற இல்ல, ஒருத்தர் முன்னுக்கு போற நேரம் பிள்ளைகள் அவனுக்கு கை கொடுத்து உதவத்தான் மனசு இல்ல, உன்னில் விட்டு விலகியாவது இருக்கணும்.